அத்தியாயம் 7. மேலும் 4 நாட்கள் கடந்த நிலையில் மித்ரா அலுவலகம் வந்திருந்தான். இன்னும் 3 நாட்களில் அவர்களுக்கு திருமணம் என்ற நிலையில் என்றும் போல் இன்றும் ஆதி அவளை கண்டு கொள்ளவில்லை. ஆனால் கோபம் என்னும் புயல் அவனுள் வீசிக்கொண்டிருந்தது. மித்ரா அவளின் வேலையில் கண்ணாக இருந்தால் தன் வேலைகளையெல்லாம் கடகடவென்று செய்து கொண்டிருக்கும் போது அவளின் அலைபேசி அதரவே அதில் வந்த அவள் தந்தையின் எண்ணை பார்த்த பிறகுதான் ஞாபகம் வந்தது. அவளின் வீட்டில் நாளையில் இருந்து அலுவலகம் விடுமுறை எடுத்துக்கொள்ள சொன்னது. எப்படி ஆதியிடம் கேட்பது என்ற தயக்கமும் பயமும் வந்து முகத்தை கலவரமாக வைத்துக்கொண்டு அமர்ந்தாள். இவளின் இவ்வித அவஸ்தையான முகபாவனைகளை எல்லாம் கண்டு ஆதி உள்ளுக்குள் இன்பமாக சிரித்துக்கொண்டு, என்கிட்ட தானே வரணும், இன்னைக்கு இருக்குடி உனக்கு என்று அவள் வருகைக்காக காத்திருந்தான். மித்ராவும் நேரமானதை உணர்ந்து ஆதியிடம் சென்று சார் என்றாள் தயங்கிக் கொண்டு. ஆதி தலையை நிமிர்த்தி என்ன என்றான் புருவம் உயர்த்தி. அது வந்து சார், எனக்கு ஒரு 10 days லீவு வேணும் என்றாள் திக்கி திணறி ஒன்றும் தெரியாதது போல். எதுக்கு 10 days லீவு என்றான் மிரட்டும் தோணியில். சற்றே அதில் பயந்த மித்ரா, அது எனக்கு இன்னும் 3 daysல கல்யாணம் சார், அதுக்கு தான் லீவு வேணும் என்றாள் மிரண்ட விழிகளுடன். ஓகே என்றான் தோளை குலுக்கி. அதில் சற்று நிம்மதியாக உணர்ந்த மித்ராவுக்கு உடனே அந்த நிம்மதி எங்கோ காற்றில் கலந்து வடிகளாய் வற்றிவிட்டது. அவன் அந்த வார்த்தையை சொன்னதும் அவனை அதிர்ச்சியுடன் ஏறிட்டாள் மித்ரா. என்ன மேடம் அப்படியே அதிர்ச்சியா பார்க்குறீங்க? நான் கேட்டதுக்கு ஓகேவா இல்லையா என்றான் நக்கல் துணியில். அவள் என்ன பதில் சொல்வாள்? கையெடுத்து கும்பிட்டு, சார் ப்ளீஸ், எனக்கு கல்யாணம், அது ஏன் உங்களுக்கு புரியல என்றாள் அழுகையுடன். சோ வாட் என்றான் சாதாரணமாக. சிலை என நின்றாள். உனக்கு இன்னும் 2 நாள் டைம், யோசிச்சு உன் முடிவை சொல்லு. ஆனா உன் பதில் ஓகேன்னு மட்டும்தான் வரணும், புரியுதா என்று கர்ஜித்தவன். இப்ப நீ கிளம்பலாம் என்றான் சாதாரண குரலில். பிரம்மை பிடித்தது போல் மித்ரா ஹாஸ்டலுக்கு திரும்பினாள். அங்கு அவளின் தங்கைகள், மித்துவாக்கா வா வா, இப்பதான் வரியா? சரி, நம்ம ஊருக்கு இப்பவே கிளம்பலாம். அப்பா டிக்கெட் போட்டுட்டாரு, அண்ணா வரேன்னு சொல்லியிருக்கான். இன்னும் 1 hourல ட்ரெயின் இருக்கு, ஸோ இப்பவே பேக் பண்ணிட்டு கிளம்பலாம் என்றாள் சுபத்ரா. ஏய் சுபி, நான் அக்காவோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டேன், இன்னும் சில தேவையானதை மட்டும் எடுத்துக்கோ என்றாள் நிலா. மித்ரா அவர்களுக்காக தன்னை இயல்பாக காட்டிக்கொண்டு அவளும் கிளம்பினாள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு. அங்கே நிலன் காத்து கொண்டிருந்தான். சிறிது நேரத்தில் நித்யாவும் வந்து சேர்ந்தாள். அவளை வாயை பிளந்து கொண்டு பார்த்தான் நிலன். சுபத்ராவும் நிலாவும் அருகில் வந்து அவன் வாயை கையால் மூடி, போதும் அண்ணா, ரொம்ப தான் வலியுது என்று துப்பட்டாவை வைத்து துடைத்து காட்டினாள் நிலா. அவளை முறைத்தவன், போதும் போதும் போங்க, போய் சீட்டில் உட்காருங்க, நான் போய் சாப்பிட ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரேன் என்று நித்யாவை பார்த்தபடி சென்றான் நிலன். அவன் சென்றதும் 4 சிரித்து கொண்டனர். மித்து, ஏண்டி உங்க அண்ணா இப்படி பார்க்கறாரு என்றாள் நித்யா. இது வரைக்கும் எங்க அண்ணா பொண்ணுங்களையே பார்த்ததில்லையா, அதான் உன்னை பார்த்ததும் நீ உண்மையிலேயே பொண்ணுதானான்னு செக் பண்ண பார்க்கறாருன்னு நினைக்கிறேன். மித்ரா நக்கல் செய்ய, அதற்கு நிலாவும் சுபத்ராவும் சிரிப்பதைக் கண்டு, ஏய் என்னங்கடி சிரிக்கிறீங்க? உங்க அக்கா கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவான், அப்புறம் நான் தான் உங்களுக்கு அண்ணி, உங்களை கொடுமைப்படுத்துவேன், ஞாபகம் வச்சுக்கோங்க என்றால் விளையாட்டாக எச்சரித்து. அதற்கு நிலா, ஐயோ அண்ணி, ரொம்ப டெரரா பேசுறீங்க, எனக்கு பயந்து பயந்து வருது, நாங்க ரொம்ப சின்ன பிள்ளைங்க, பயந்துட்டோம் அண்ணி என்றால் சிரித்துக்கொண்டே. அந்த பயம் இருக்கட்டும், நான் ரொம்ப டெரராக்கும் என்றாள் நித்யா. போதும் போதும், எல்லாரும் போய் சீட்ல உட்காருங்க, அண்ணா வந்தா திட்டும் என்றாள் மித்ரா. நிலன் வந்ததும் இப்படியே அவர்களின் பயணம் சிரிப்பும் கேலியும் கிண்டலுமாக தொடர்ந்தது. மித்ரா தனது சோகத்தை மறைத்து சிரித்தாள். இவர்களுடன் சேர்ந்து இன்னொருவனும் இப்பயணத்தில் தொடர்ந்தான். வேறு யாரு, நம்ம ஆதிதான். அனைவரும் வீடு வந்து சேர்ந்தனர். மித்ராவை தாங்கு என்று தாங்கினர் குடும்பத்தினர். கூடவே நித்யாவையும் தான். பின்ன வருங்கால மருமகள் இல்லையா, அதனால் தான். ஒவ்வொரு ஆட்களாக வர ஆரம்பித்து விட்டனர். சொந்த பந்தங்கள் சூழ ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என வீடை களை கட்டியது. லக்ஷ்மி ரோஜாவும் நாளைக்கு காலையில நலங்கிருக்கு, எல்லாரும் சீக்கிரமா தூங்க போங்க, அப்பதான் நேரத்தோட எழ முடியும் என்று அதட்ட சரி என்று அனைவரும் தூங்க சென்றனர். காலையில் அனைவரும் எழுந்து ஆளுக்கு ஒரு வேளையாக பார்த்து கொண்டிருக்க மித்ரா எழுந்து குளித்து மஞ்சள் நிற புடவை அணிந்து வந்து அமர்ந்தாள். அனைவரும் சிறப்பாக அவளுக்கு நலங்க வைத்தனர். மறுநாள் மித்ராவின் நிச்சய விழாவிற்கு அனைவரும் வேலையை கவனிக்க சென்றனர். பகலில் அழகான நிகழ்வுகள் முடிந்து இரவு அழகான வெள்ளி நிலவுடன் வந்தது.
மித்ரா நன்றாக துயில் கொண்டிருக்க அவளின் முன் ஆதி கொடூரமாக சிரித்துக்கொண்டு அவளை தொட்டி எழுப்பினான். கண்களை திறந்தவள் அதிர்ச்சியின் உச்சத்திற்கே சென்று, நீங்க எப்படி இங்க? நான் தாண்டி, வேற யார் வருவா? என்ன நல்ல தூக்கமோ? தூங்குவடி, தூங்குவ. ஏண்டி வெக்கமே இல்லாம ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போறியே, நான் உனக்கு பண்ணதெல்லாம் மறந்து போச்சா? சரி, ஞாபகப்படுத்திடுவோம் என்றவன் அவள் உதட்டை சிறை செய்திருந்தான். அவன் உதட்டிலிருந்து அவளின் உதட்டை விடுவித்துக் கொண்டு கத்தினாள். ஆதி அவள் கன்னத்தில் ஓங்கி அறைவிட வேகமாக கீழே விழுந்தாள். முடியாமல் கன்னத்தில் கை வைத்துக் கொண்டு எழுந்தமர அப்போதுதான் அது கனவு என்றே தெரிந்தது அவளுக்கு. கனவில் படுக்கையிலிருந்து கீழே விழுந்து விட்டாள் அவள். கண்களை திறந்தவளுக்கு உடல் எல்லாம் வியர்த்து விட்டது. அருகில் இருந்த தண்ணீர் பாட்டிலை எடுத்து மடக் மடக்கென்று குடித்ததும் பதட்டம் குறையவில்லை அவளுக்கு. இப்படி ஒரு சம்பவத்தை கனவு என்றே அவளால் நம்ப முடியவில்லை. மேலும் ஆதி அன்று அலுவலகத்தில் சொன்னது ஞாபகம் வந்தது. அன்று மித்ரா திருமணத்திற்கு 10 நாட்கள் விடுமுறை கேட்டதற்கு ஆதியோ, உன் கல்யாணத்துக்கு முதல் நாள் என் கூட நீ எனக்கு மனைவியா இருக்கணும், அதுக்கு ஓகேனா நீ லீவு போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லை, நீ கட்டிக்க போறவன் கிட்ட சொல்லணும், நான் வேலை செய்கிற கம்பெனியோட எம்டி அவரோட கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்கள் தப்பா இருந்தோம் அப்படின்னு நீ சபைக்கு முன்னாடி சொல்லணும். அவன் ஏத்துக்கிட்டா நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லை நோ ப்ராப்ளம், என்னையே கல்யாணம் பண்ணிக்கலாம் என்றான். கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல். இவ்வளவுதான் அன்று பேசியது. ஆனால் அது இத்தனை பெரிய சொற்கள் என்ற வீரியம் அவனுக்கு தெரியாமல் போனது. இதை நினைத்து பார்த்தவளுக்கு நெஞ்சம் படபடவென அடித்து கொண்டது. நடந்து வந்து கதவை திறந்து கொண்டு பூஜை அறைக்கு சென்று கடவுள் முன் மண்டியிட்டு, கடவுளே, நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன்னு இப்படி என்ன சோதிக்கிற? நான் இப்பவும் ஒன்றை மட்டும்தான் நம்புறேன், நீதான் என் கூடவே இருக்கணும் என்று கண்களில் கண்ணீருடன் வேண்டினாள். இதோ இரவு நிச்சய விழா நடைபெற உள்ளது. ஆளுக்கு ஒரு வேலையை செய்து கொண்டு இருக்க மித்ராவோ ஆதியின் நினைவில் உள்ளுக்குள் ஏற்பட்ட பயத்தில், அவர் ஏன் இப்படி நடந்துக்கிறாரு? அவருக்கு என்னதான் வேணும்? ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லணும், இல்லையா அவர் வேலையை பார்க்கணும். இப்படி எதுவும் இல்லாம ஏன் என்கிட்ட அட்வான்டேஜ் அவரை எடுக்கிறாரு? இது எப்படி யாருன்னே தெரியாத முதல் தடவை பார்க்குற பொண்ணை இப்படியெல்லாம் பண்ண முடியுமா? இதெல்லாம் அவருக்கு தப்புன்னு தெரியுமா தெரியாதா? என்கிட்ட நடந்துக்கிட்டதை பார்த்தா அவருக்கு ஏதோ பிரச்சனைன்னு மட்டும் தோணுது. அவர் என்கிட்ட வெறும் தன்னோட இச்சைக்காக நடந்துக்கிட்டது போல தெரியல. ஏதோ ஒன்று இருக்கு. ஆனா எனக்கு ஏன் அவரை பத்தி பாசிட்டிவா திங்க் பண்ண தோணுது? ஹே மித்து, இது என்னடி? அந்த ஆதிசார் ஞாபகமாவே இருக்கு. என்ன இருந்தாலும் என்கிட்ட நடந்தது தப்பு தான் என்று அவள் பாட்டுக்கு சிந்தனையில் உழன்று கொண்டிருந்தாள். மித்துக்கா என அவளை ஏலமிட்டு கொண்டு வானரப்படைகள் சூழ வந்தனர் சுபத்ரா, நிலா, நித்யா. ஏய், ஏன் இப்படி கத்திட்டு வரீங்க என்றாள் மித்ரா காதை மூடிக்கொண்டு. ஐயோ அக்கா, இன்னைக்கு உனக்கு தான் நிச்சயம், ஞாபகம் இருக்கா இல்லையா என்றாள் நிலா. அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. இப்ப ஏன் கத்திட்டு வந்தீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. அது வந்துடி ஒன்றும் இல்லை, கல்யாண பொண்ணுக்கு மேக்கப் போடும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் இல்லையா, அதுக்கு தான் உன் மூஞ்சிக்கு ஃபேஷியல் போட வந்திருக்காங்க. அப்படியே உன் புண்ணியத்தில் நாங்கள் 3 பேரும் போட்டுக்குவோம் என்றாள் நித்யா. ஏன் என் தங்கச்சிக்கு என்னவா? அதெல்லாம் ஃபேஷியல் பண்ணாமலேயே என் தங்கச்சி சும்மா தகன்னு மின்னுவா. வேணும்னா இந்த 2 நிற்குதுங்களே. சுபி நிலாவை கை காட்டி, இதுங்க கூட சேர்ந்து நீயும் பண்ணிக்கோ என்றபடி வந்தான் நிலன். மூவரும் சேர்ந்து அவனை மூக்கு விடைக்க முறைக்க மித்ரா சிரித்து கொண்டான். என்ன சார், கல்யாணத்துக்கு அப்புறம் என் கூட தான் இருக்கணும், மறந்துட்டீங்களா? என்கிட்ட தானே வரணும், அப்போ உங்களை கவனிச்சுக்கிறேன் என்றால் பல்லை கடித்து கொண்டு நித்யா. அம்மா தாயே, அதை போய் எவனாவது மறப்பானா என்று நிலன் ஒரு கும்பிடு போட்டு, நீங்க ஃபேஷியல் போடுங்க, இல்ல பெயிண்ட் அடிங்க, ஏதாவது பண்ணுங்க என்று நிற்காமல் ஓடிவிட்டான். ஓடும் அவனை பார்த்து சிரித்து கொண்டு மூவரும் சேர்ந்து மித்ராவை ஒரு வழி செய்து விட்டனர். மதியம் 3 மணிக்கு அனைவரும் மண்டபத்திற்கு சென்றனர். அங்கே மித்ராவை அழகு நிலைய பெண்கள் அலங்கரிக்க தொடங்கினர். 7 மணி போல் நிச்சய விழா தொடங்கியது. மேடையில் விக்ரம் பேண்ட் ஷர்ட்டில் ராஜா போல் நின்று கொண்டிருக்க மித்ராவை அழைத்து வந்தனர். அவளை பார்க்க 2 கண்கள் போதவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அடர் நீல நிற புடவையில் சிகப்பு நிற பார்டர் வைத்த அதே நிற பிளவுஸ், அதில் சிறு சிறு கற்கள் இருந்தது. அதற்கு ஏற்ப அணிகலன்களை அணிந்து அன்னநடையிட்டு நடந்து வந்தாள் மித்ரா. ஆனால் விக்ரமின் கண்கள் ஏனோ மித்ராவுடன் வந்த சுபத்ராவை பார்த்து ஒரு நொடியில் மீண்டது. அவனுக்கே அது புதிதாகத்தான் இருந்தது. இருந்தும் மீண்டும் மீண்டும் கண்கள் தானாக சுபத்ராவை தீண்ட அவளும் அவனை யதார்த்தமாக பார்க்கவும், என்ன மாமா என்று ஒற்றை புருவம் உயர்த்தி கேட்க அந்த அழகில் அவன் சற்று மெய் மறந்து போனான். டேய் விக்ரம், என்னடா இது?
மித்ராவை கல்யாணம் பண்ண போற, இப்ப சுபிய இப்படி பாக்குற என்று அவனுள் ஒரு போர் நடந்து கொண்டிருக்க அவன் பக்கத்தில் வந்து நின்றாள் மித்ரா. மேடையில் இருவரும் ஜோடியாக நிற்க இருவரும் ஒவ்வொரு மனநிலையில் இருந்தனர். விக்ரமிற்கு திடீரென்று தடுமாறும் மனதை எப்படி அடக்குவது என்று தெரியாமல் நின்றிருக்க மித்ராவும் ஆதியைத்தான் நினைத்து பயத்தில் இருந்தாள். ஐயர் நிச்சயதார்த்தம் பத்திரிகை வாசிக்க சுபத்ரா விக்ரம் கையில் மோதிரம் கொடுத்து மித்ரா விரலில் போட செல்லவும் சுபத்ராவை பார்த்து கொண்டே போட்டான். நிலா மித்ராவிடம் மோதிரம் கொடுக்க அவளும் கனத்த மனதுடன் போட்டுவிட்டாள். மோதிரம் மாத்தியவுடன் கரண்ட் கட்டாக டிஜேவின் உதவியுடன் பாடல் ஒலிக்க ஃபிளாஷ் லைட் நிலா சுபத்ராவின் மேல் பட இருவரும் ஆட ஆரம்பித்தனர். பாக்கு வெத்தல மாத்தி முடிச்சு பையன் வந்தாச்சு, பூவை தொடுத்து சேலை மடிச்சு பொண்ணு வந்தாச்சு, கண்டத பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத, பையன் தங்கம் மிஸ் பண்ணாத. இருவரும் ஆடி முடிக்க அடுத்த பாடல் ஒலிக்க நிலன் நித்யா ஆட ஆரம்பித்தனர். சரட்டு வண்டியில சீரட்டொலியில ஓரம் தெரிஞ்சது உன் முகம். அனைவரும் ஆடி முடிக்க சிரிப்புடன் விழா முடிந்து உண்டு விட்டு அவரவர் அறைக்கு சென்றனர். அறைக்கு வந்த மித்ரா அவளின் விரலில் இருந்த மோதிரத்தையே திரும்பி திரும்பி பார்த்து கொண்டிருந்தாள். ஏனோ அவளுக்கு ஆதியை போட்டுவிட்டதை போல் தோன்றியது. மறுநாள் விடிந்தால் தான் இன்னொருவரின் மனைவி ஏன் இப்படியெல்லாம் எனக்கு தோன்றுகிறது என்று நினைத்து கொண்டிருக்கும் போதே அவள் எதிரில் நிழலாடுவது தெரிய அவளை அறியாமல் அதிர்ச்சியில் விழிகளை விரித்து எழுந்து நின்றாள். வாய் தந்தையடிக்க, சார் நீங்களா, எப்படிங்க? பரவாயில்லையே, என்ன ஞாபகம் எல்லாம் வச்சிருக்க என்ற ஆதி. சும்மா சொல்லக்கூடாதுடி, தகதகன்னு என்னமா மின்ற என்றான் கண்களில் அத்தனை கோபம் கொண்டு. அதோடு அவள் சேலையை இழுக்க, சார் இது தப்பு, விடுங்க சார். துணுக்குற்று கண்ணீரோடு அவள் அழ, எதிரி தப்பு, நமக்கு தான் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சே என்றான் அசால்ட்டாக. என்ன சொல்றீங்க நீங்க? இல்ல நீங்க போய் சொல்றீங்க, அதெல்லாம் எதுவும் நடக்கல என்றால் அதிர்ச்சி மாறாமல். ஓ விரல பாரடி முதல என்றவுடன் வேகமாக மோதிரத்தை உத்து பார்க்க அதில் ஆதி என்ற எழுத்துகள் இருந்தது. அதை பார்த்ததும் கண்களிலிருந்து கண்ணீர் ஊற்றெடுக்க அவனை பார்த்தாள். என்ன புரியலையா? கரெக்டா நீங்க மோதிரம் மாற்றும் போது கரண்ட் கட் ஆயிடுச்சு இல்லையா? அது ஏன் வேலை தான். ஓ மாமன் அதான் அந்த நாய் என் கையில தான் மோதிரம் போட்டான் என்று அவன் விரலை காட்ட அவன் கை சுண்டு விரலில்தான் மோதிரம் இருந்தது. அப்புறம் உன் கையில போட்டிருக்க மோதிரம் இந்த ஆதி போட்டதுடி என்றான் கெத்தாக காலரை தூக்கி. என்ன ஆட்டம் போட்ட, எல்லாத்துக்கும் இருக்குடி உனக்கு என்றான் பல்லை கடித்தபடி. ஏன் இப்படி பண்ணீங்க? நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ண? எதுக்கு என்ன சித்திரவதை பண்றீங்க என்றால் நடுங்கும் உடலோடு. நீ எதுவும் பாவம் பண்ணலடி, என் கம்பெனியில் வந்து சேர்ந்ததுதான் நீ பண்ண பாவம். அதுவும் என் கண்ணில் பட்டது, அதுதான் நீ பண்ண பெரிய பாவம். இனி நீயே நினைச்சாலும் உன்னை என்கிட்ட இருந்து யாரும் காப்பாற்ற முடியாது என்று உறுதியாக கூறியவன். அப்புறம் இன்னொரு விஷயம் ஞாபகம் இருக்கா? மறந்துருச்சா? நமக்குள்ள ஒரு டீல் போட்டன என்றான் நக்கலாக. அவள் அவனை ஏறிட்டு பார்க்க, சரி நானே சொல்கிறேன், கல்யாணத்துக்கு முதல் நாள் நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா இருக்கணும்னு சொன்னேன்னு ஞாபகம் இருக்கா என்றான் நடுக்கும் உடலோடு. மனதில் பயப்பந்து உருள அவனை கண்டவள், வேண்டாம், நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் செய்கிறேன். ஆனால் தயவு செய்து இந்த ஒரு தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க சார். அதுக்கப்புறம் நான் சத்தியமா உயிரோடு இருக்க மாட்டேன் என்று கையெடுத்து கும்பிட்டு அவன் காலில் விழுந்து கதறி எழுதாள். ஓகே சரி என்று மட்டும் சாதாரணமாக சொல்லி சென்று விட்டான் ஆதி. போகும் அவனையே விழிநீரோடு பார்த்து கொண்டிருந்தாள் மித்ரா. அத்தியாயம் 8. நிச்சயம் இனியதாய் முடிய கதிரவன் அவன் ஆட்சியை செய்கிறானோ இல்லையோ, ஆனால் அந்த மண்டபத்தில் உள்ள அனைவரும் கதிரவனுக்கு முன்னமே எழுந்து தத்தமது வேலையை செய்ய ஆரம்பித்தனர். மித்ரா அவளுக்கு ஒதுக்கப்பட்ட அறையில் குளித்து முடித்து ஈரக்கூந்தலை காய வைத்துக் கொண்டிருந்தவள் மனதில் ஓடியது எல்லாம் தனது மாமாவுடன் நிச்சயம் என நினைத்து கொண்டிருந்தவளுக்கு தனது கையில் வேறொருவன் மோதிரம் போட்டது கூட தெரியாமல் இப்படி ஒரு நிலையில் எண்ணி மனதிற்குள்ளேயே தவித்துக் கொண்டிருந்தாள். அடுத்து தனது வாழ்வில் என்ன நடக்குமோ என்று நினைக்கும் போதே அவளுக்கு தலையெல்லாம் பாரமாக வலித்தது. அவன் பாட்டுக்கு சிந்தனையில் இருக்க மித்ராவின் அம்மாவும் ரோஜாவும் உள்ளே வந்தது கூட தெரியாமல் அமர்ந்திருந்தாள். அவளின் தோளை தொட்ட லக்ஷ்மி, என்னம்மா ஆச்சு? ஏன் இப்படி ஏதோ மாதிரி உட்கார்ந்திருக்க? தலையை நல்லா காயவை என்று வாஞ்சையுடன் தடவி கொடுத்து தலைமுடியை துவட்டிவிட அவளின் சித்தியோ சாம்பிராணி போட்டுக்கொண்டு இருந்தார். ஏனோ அவர்கள் செய்வதெல்லாம் பார்க்கையில் அவளுக்கு அழுகையே வந்தது.
இனிமேல் இவர்களை பார்க்க முடியுமா தெரியவில்லையே என்று பரிதவிப்புடன் அவளின் அம்மாவும் சித்தியும் கட்டிப்பிடித்து அழ ஆரம்பித்து விட்டாள். மித்துமா, என்னடாச்சு? ஏன் அழற? இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்படி அழலாமா? தவிப்புடன் தலையை தடவி கொடுத்தன அம்மாக்கள் இருவரும். கொஞ்சம் நிதானித்து அவர்களை நிமிர்ந்து பார்த்து, ஒன்னும் இல்லம்மா, சும்மா தான். என்னன்னு தெரியல, திடீர்னு அழுக வந்துச்சு, வேற ஒன்றும் இல்லை, கண்ணீரை துடைத்து கொண்டே கூறினாள். அட, இதுதானா? நாங்க கூட என்னவோ ஏதோ நினைச்சு பயந்துட்டோம். நீ ஒன்னும் கவலைப்படாத மித்து, ஓ மனசுக்கு நீ சந்தோஷமா இருப்ப என்றார் அவளின் அம்மா. ஒருத்தன் என்ன சந்தோஷமாவே இருக்க விட மாட்டேன்னு சொல்றான், நீங்க நான் சந்தோஷமா இருப்பேன்னு சொல்றீங்க. இதுல எது நடக்குதோ அதுதான் என் தலையெழுத்து. வெளியே சொல்ல முடியாமல் மனதிற்குள் வெதும்பினாள். அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே மணப்பெண்ணை அலங்கரிப்பவர்கள் வந்துவிடவே அவளின் அம்மாவும் சித்தியும் சொல்லிவிட்டு வெளியே சென்றனர். வந்தவர்கள் மித்ராவுக்கு அலங்கரிக்க தொடங்கினர். சிறிது நேரத்திலேயே சுபத்ரா, நிலா, நித்யா அனைவரும் ஆஜராகிவிட கிண்டரும் கேலியுமாக அலங்காரம் முடிந்தது. மணமேடையில் விக்ரம் ஐயர் சொல்லும் மந்திரங்களை ஒருவித கனத்த மனதோடு சொல்லிக் கொண்டிருந்தான். இது சரிதானா? மித்ராவை கல்யாணம் பண்ணிக்க போறோம். ஆனா சுபத்ராவை பார்த்தா என் மனசு தடுமாறுது. இது மித்ராக்கு நான் செய்யற துரோகம் இல்லையா? 3 பேரையும் என் தோல்ல தூக்கி போட்டு வளர்த்த பிள்ளைங்க தான். ஏன்னு தெரியல, திடீர்னு சுபத்ரா கிட்ட மட்டும் மனசு தடுமாறுது. இப்படி பலவாறான சிந்தனையில் அவன் மணமேடையில் அமர்ந்திருந்தான். சிறிது நேரத்தில் ஐயர் பெண்ணை அழைத்து வாங்கோ என்று சொல்ல, பெண்கள் படை சூழ ரோஸ் நிற புடவையில் வெள்ளி ஜரிகை வைத்து வெள்ளி மகளே நடந்து வருவது போல் ஆடி அசைந்து நடந்து வந்தாள் மித்ரா. பயத்தை மறைக்க குனிந்த தலை நிமிராது மணமேடையில் விக்ரம் பக்கத்தில் அமர வைக்கப்பட விக்ரமும் நிமிர்ந்து அவளை பார்க்கவில்லை, அவளும் அவனை நிமிர்ந்து பார்க்கவில்லை. 2 மனங்களும் கனத்திருந்தது போலும். இருவரும் ஐயர் சொல்லும் மந்திரத்தை ஏனோ தானோ என்று சொல்லிக் கொண்டிருக்க ஐயர் சுபத்ராவை அழைத்து மாங்கல்யத்தை கொடுத்து அனைவரிடமும் ஆசிர்வாதம் வாங்கி வர சொன்னார். அவளும் அதை போல் அனைவரிடமும் ஆசிர்வாதம் வாங்கி வந்து ஐயரிடம் தட்டை கொடுக்க சிறிது நேரத்தில் மாங்கல்யத்தை எடுத்து விக்ரம் கையில் கொடுத்து, கெட்டிமேளம் கெட்டிமேளம் ஐயர் சொல்ல விக்ரம் புயல் வேகத்தில் தூர போய் விழுந்தான். விக்ரம் தூர விழுந்ததும் ஆதி கையில் வைத்திருந்த மாங்கல்யத்தை எடுத்து மித்ராவின் கழுத்தில் 3 முடிச்சு போட்டும் இருந்தான். கண்ணிமைக்கும் நொடிதனில் அனைவரும் கண்மொழி வெளியே வரும் அளவிற்கு அதிர்ச்சியாக பார்க்க மித்ராவோ பயத்தில் நடுங்கியே விட்டாள். இவன் இத்தனை நாளும் சும்மா சொல்கிறான், மிரட்டுகிறான் என்று நினைத்தவளுக்கு இன்று அவன் தாலி கட்டியதும் பேரதிர்ச்சியில் நடந்து முடிந்த திருமணத்தை நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. குனிந்து அவள் கழுத்தை பார்க்க அவன் கட்டிய மாங்கல்யம் அவள் மார்பில் தொங்கிக் கொண்டிருந்தது. குங்குமத்தை எடுத்து அவள் நெற்றியில் வைத்துவிட்டு அவளின் கையை பிடித்து இழுத்து எழுந்தான் ஆதி. நிலனுக்கு கோபம் வந்து ஆதியின் சட்டையை பிடித்து இழுத்து, ஏண்டா அப்படி பண்ண? யார்டா நீ? என் தங்கச்சி வாழ்க்கையை இப்படி நாசமாக்கிட்டியடா என்று கோபம் கொண்டு அவன் கன்னத்தில் பலார் பலார் என்று மாறி மாறி அறைய இரக்கமே இல்லாமல் ஆதி அவன் இடுப்பில் இருந்த கன்னை எடுத்து நிலன் மார்பில் தோட்டாவை இறக்கியிருந்தான். இரத்தம் பீரிட கீழே சரிந்தான் நிலன். நொடி பொழுதில் நடந்த சம்பவத்தில் யாருக்கும் எதுவும் புரியவில்லை. பின்பு நிலைமை புரிந்து அவனிடம் ஓடி வந்து கதறி அழ ஆரம்பித்தனர். அவனின் அப்பா அம்மா அனைவரும் மித்ராவும் ஆதி பிடித்திருந்த கையை உருவிக்கொண்டு நிலனிடம் வந்து கட்டிக்கொண்டு கதறி அழுதாள். ஐயோ அண்ணா, தப்பு பண்ணிட்டேன் அண்ணா, தப்பு பண்ணிட்டேன். உன்கிட்ட முதலையே சொல்லியிருக்கணும், நான் தப்பு பண்ணிட்டேன். என்னால நீ இப்படி ரத்த வெள்ளத்துல கிடக்கிறியே என்று அழ அவள் சொல்வதை கேட்ட குடும்பத்தினர் அனைவரும் அவளை வெறுப்பாக பார்த்தனர். அவளின் அப்பா ஆவேசமாக எழுந்து மித்ராவை பிடித்திழுத்து அவள் கன்னத்தில் அறைவிட்டு, ஏண்டி உன்னை இதுக்கா செல்லமா வளர்த்து உன்னை சென்னைக்கு வேலைக்கு அனுப்பணும்? இப்படி கூடிய கெடுத்துட்டேடி பாவி என்று மீண்டும் அறைய, அப்பா நான் எந்த தப்பும் பண்ணலப்பா என்று கதறியல அவளின் அம்மா வந்து அவளை அடித்து அழுது, நீ இடம் கொடுக்காம எப்படி ஒருத்தன் உன் கழுத்துல தாலி கட்டுவான்? எவ்வளவு நம்பிக்கை உன் மேல வச்சிருந்தோம், எல்லாத்தையும் கெடுத்துட்டேடி பாவி. உன் மேல உயிரா இருந்தானே, இப்போ எப்படி சரிஞ்சு கிடக்கிறான் பாரு, நல்லா பாருடி. அவளை மேலும் அடித்து தலையில் அடித்து கொண்டு அழுதார். மித்ரா ஏதோ பேச வாயெடுக்க, ஏய் ஸ்டாப் திஸ் ஸ்டூபிட் டிராமா. ஆதியின் கர்ஜனையில் அனைவரும் மிரண்டு போய் அவனையே பார்க்க, இப்போ நான் சொல்றத எல்லாரும் கேட்டுக்கோங்க. இந்த நிமிஷத்துல இருந்து மித்ரா என் பொண்டாட்டி. யாரும் அவளை தேடி வரக்கூடாது, அவளும் வரமாட்டா. அவளுக்கு சொந்த பந்தம் எல்லாம் நான் ஒருத்தனா மட்டும்தான் இருக்கணும். அப்புறம் இந்த நாயை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க, இல்லைனா செத்து போயிடுவான் என்று திமிராக பேசிவிட்டு மித்ராவை தூக்கியவன் அவன் தோல் மேல் போட்டுக்கொண்டு நடக்க அவள் திமிரியபடி இறங்கிவிட்டு,
ப்ளீஸ் என்ன இறக்கி விடுங்க அண்ணா என்று கதறி அவனை அடித்து கொண்டிருக்க அவளை காரில் உள்ளே இறக்கி வலுக்கட்டாயமாக அமர வைத்து கோபத்தில் தன் பலம் கொண்டு ஒரே அறை விட விட்ட அறையில் மயங்கியும் போனாள். அந்த பிரம்மாண்டமான அறையில் மயக்கத்திலிருந்து அப்பொழுதுதான் பொறுமையாக கண் விழித்தவளுக்கு தலைவலி பலமாக இருந்தது. மெதுவாக கண் விழித்தவள் தான் எங்கே இருக்கிறோம் என்று சுற்றிலும் பார்க்க, பின்பு காலையில் நடந்தது அனைத்தும் ஒன்றன் பின் ஒன்றாக நினைவுக்கு வர முகத்தை மூடிக்கொண்டு கதறி அழுது கொண்டிருந்தவள் திடீரென்று தன் உடம்பை பார்க்க கட்டியிருந்த புடவை இல்லை, போட்டிருந்த நகைகள் எதுவும் இல்லை. காலையில் அவன் கட்டிய தாலியுடன் வெறும் பாவாடை ஜாக்கெட்டுடன் இருந்தாள். பாவம், எத்தனை அதிர்ச்சியை தான் தாங்குவாள். அந்நேரம் காலடி சத்தம் கேட்க அறையை திறந்து கொண்டு ஆதி ருத்ரமூர்த்தியாக உள்ளே வந்து கொண்டிருந்தான். அவனை பார்த்ததும் மெத்தை விரிப்பை எடுத்து தன் மேல் போட்டுக்கொண்டு நடுங்கும் உடலுடன் நிமிர்ந்து பார்த்து, ஏன் இப்படி பண்ணீங்க? என் அண்ணன் என்ன பாவம் பண்ணா? அவன் எதுக்கு சுட்டிங்க என்று கண்ணீர் மல்க கேட்டவள் அவன் முறைத்த முறைப்பில் அவள் நடுங்கி போனாள். நியாயமா? அந்த நாய் அதான் உன் மாமனை தான் சுற்றுக்கணும். என்ன பண்ண? உன் அண்ணங்காரன் வந்து நடுவில் மாட்டிக்கிட்டான். உன் மேல முழு உரிமையை எனக்கு மட்டும்தாண்டி இருக்கு. எவனாவது வந்து உன் மேல உரிமை கொண்டாடினா இப்படித்தான் சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் என்று கட்டுக்கடங்கா கோபத்துடன், ஏண்டி நான் எவ்வளோ சொன்னேன், எவன்கிட்டையும் பேசக்கூடாது, எவனையும் பார்க்கக்கூடாதுன்னு. ஆனால் நீ அவன் கூட ஜோடி போட்டுக்கிட்டு மணமேடை வர போயிருக்க. உன்னை நான் எச்சரித்தும் நீ அவ்வளோ தூரம் பண்ணியிருக்கன்னா உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கணும். ஏன் மூஞ்ச பார்த்தா உனக்கு பிடிக்கலையா? பிடிக்கலைனாலும் உனக்கு என்ன பிடிச்சாகணும், பிடிச்சுதான் ஆகணும், புரியுதா? உன்னை பார்த்த நாள்ல இருந்து என்ன கருமம் பண்ணி தொலைச்சேன்னு தெரியலடி. நீ தான் வேணும்னு அடம் பண்ணி எனக்குள்ள என்னவோ பண்ணுது. நான் அவ்வளோ தூரம் வார்னிங் பண்ணியும் நீ போய் உடனே கல்யாணத்துக்கு சம்மதிச்சு 15 நாள்ல கல்யாணம் வரைக்கும் வந்திருக்க. அவன் பேச பேச சோர்வான அவளின் கண்கள் விரிய, ஒரு பொண்ணை கட்டாயப்படுத்தி தாலி கட்டிட்டு வந்து பிடிக்கணும், பிடிச்சுதான் ஆகணும்னு சொல்றீங்களே, எப்படி பிடிக்கும்? உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தா என்கிட்ட சொல்லணும். அதை விட்டுட்டு இப்படி அண்ணனை சுட்டு தள்ளிட்டு இப்படி என்ன வலுக்கட்டாயமா தூக்கி வந்து வச்சிருக்கீங்களே, எப்படி உங்களை பிடிக்கும் என்றால் நடுங்கும் குரலுடன். ஏய் நிறுத்தடி. உனக்கு பிடிக்கணும் பிடிக்கலேன்னு இன்னொரு தடவை இந்த வாயிலிருந்து வந்துச்சு செத்துருவடி. நீ செத்தா நான் என்னடி பண்ணுவேன்? இன்னொரு தடவை அப்படி சொல்லாத. நான் தழுத்தழுக்க அவளின் கையை எடுத்து அவன் மார்பின் மேல் வைத்துக்கொண்டு அவன் சொன்னதில் அவளுக்கே ஆச்சரியம்தான். இவ்வளவு நேரமும் கட்டுக்கடங்கா கோபத்துடன் பேசிக் கொண்டிருந்தவன் இப்போது குழந்தை என அவளிடம் கெஞ்சுகிறான். அவளுக்கு தான் அவன் செய்கை ஒன்றுமே புரியவில்லை. அவனையே பார்த்தால் வைத்த கண் வாங்காமல். அதுவும் ஒரு நொடிதான். உடனே அவளை ஆவேசமாக பார்த்து முடியை கொத்தாக பிடித்து இழுக்க வழியில் முகத்தை சுருக்கி, வலிக்குது விடுங்க என்றால் எலும்பாத குரலில் அவன் முகத்தருகே அவள் முகத்தை கொண்டு வந்து, வலிக்கணும், இதுக்கு மேலேயும் வலியை காட்டுவேன். இப்படித்தானே நீ அவன் பக்கத்தில் உட்காரும்போது எனக்கு வலிச்சிருக்கும். அதில் கொஞ்சமாச்சும் நீ அனுபவிக்கணும்ல என்றான் கட்டுக்கடங்கா கோபத்துடன். அத்தியாயம் 9. நிலனை மருத்துவமனையில் அவசர பிரிவில் அனுமதித்தனர். உள்ளே அவனுக்கு தீவிர சிகிச்சை நடந்து கொண்டிருந்தது. அவனின் குடும்பத்தினர் அனைவரும் வெளியே அழுது கொண்டிருக்க அவன் அம்மாவோ, இப்படி பண்ணிட்டானே அந்த பாவி, எப்படி அந்த பையனை இப்படி சுட்டு படுக்கையில இருக்கிற மாதிரி பண்ணிட்டானே, அவன் நல்லா இருப்பானா? அவன் கூட ஓடி போயிருந்தா கூட கவலைப்பட்டிருக்க மாட்டேன். இப்படி என் பையனை இந்த நிலைமையா பார்க்கணும். கடவுளே, என் பையனை காப்பாத்தி கொடு என்று புலம்பி அழுதார். நித்யா பித்து பிடித்ததைப் போல் அமர்ந்திருந்தாள். அவளால் நம்பவே முடியவில்லை நடந்த சம்பவத்தை. எப்படியெல்லாம் அவனை உருகி உருகி காதலித்தாள். அவனை இந்நிலையில் காண்பதற்காகவா அவள் 5 வருடமாய் அவனையே நினைத்து தவம் இருந்தாள். அவன் இல்லாத ஒரு வாழ்க்கையை நிச்சயம் அவளால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. ஏதேதோ சிந்தனையில் அசையாமல் இருந்தவள் வாயிலிருந்து, நிலன் என்கிட்ட வந்துருங்க என்று நிலன் மந்திரம் மட்டுமே ஜபித்துக் கொண்டிருந்தாள். சுபத்ரா, நிலா, சரண் பெரியவர்கள் தேற்றிக் கொண்டிருந்தனர். இப்படியே ஆளாளுக்கு ஒரு நினைவில் அழுது கொண்டிருக்க விக்ரமுக்கு ஆதி உதைத்ததில் தலையில் அடிபட்டு அவனுக்கு சிகிச்சை முடிந்து மயக்கத்தில் இருந்தான். விக்ரம் சில மணி நேரத்தில் கண் விழித்தான். அப்போது அவன் குடும்பத்தினர் அனைவரும் நலம் விசாரித்து அவனிடம் மன்னிப்பு கேட்டனர். அவனோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மித்ரா எங்க இருந்தாலும் நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும். அந்த ராஸ்கல் தான் இப்ப அவளை என்ன பண்றான்னு தெரியல என்று கவலை தேய்ந்த முகத்துடன் கூறினான். மித்ராவின் அப்பா, விக்ரம், அவளை பத்தி இனிமே நீ பேசாத. அவன் என்ன பண்ணியிருந்தாலும் நம்ம கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும். இனி அவ எனக்கு பொண்ணு இல்லை, அவளை பத்தி நீ பேசாத என்று கோபமாக சொன்னவர் வெளியேறி சென்றார்.
அவர் பின் பெரியவர்கள் அனைவரும் சென்றனர். நிலாவும் சுபத்ராவும், மாமா அக்கா எதுவும் தப்பு பண்ணிருக்காது மாமா, அவ ஏற்கனவே பயந்த சுவாபம், இப்ப அந்த ஆளு துப்பாக்கி எல்லாம் வச்சிருக்கிறத பார்த்தா அவன்தான் மாமா எதனா பண்ணிருக்கணும் என்று அழ, விக்ரமும், ஆமா எனக்கும் அப்படிதான் தோணுது, நம்ம மித்ரா எப்பவும் தப்பு பண்ண மாட்டா, முதல்ல நிலன் குணமாகட்டும், நாங்க இதை பாத்துக்கிறோம், நீங்க கவலைப்படாதீங்க என்றான் ஆறுதலாக. நிலாவும் சரணும் வெளியே செல்ல சுபத்ரா மட்டும் விக்ரமுடன் இருந்தாள். அவன் அவளை தான் பார்த்து கொண்டிருந்தான். சுபத்ரா தான் பேசினாள். மாமா உனக்கு அக்காவை கல்யாணம் பண்ணிக்க முடியலன்னு வருத்தமா இருக்கா என்றாள். அவன் மேல் இருக்கும் அக்கறையில். அவன் மனதில், இல்ல மித்ராவை கல்யாணம் பண்ணியிருந்தா தான் நான் தப்பு பண்ணிட்டேன்னு வருத்தப்பட்டிருப்பேன் என்று நினைத்து கொண்டு, இல்ல சுபி, யாராருக்கு என்ன இருக்கோ அதான் அமையும், நான் வருத்தப்படுறதையெல்லாம் என் மித்துவ அவன் கஷ்டப்படுத்தாம இருக்கணும், அதான். அவன் அருகில் அமர்ந்து அவனின் கைபுஜத்தை தனது கையால் சுற்றி பிடித்து அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள் அவள். இதுக்கு முன்னமும் இப்படியெல்லாம் அவன் மேல் சாய்ந்து இருக்கிறாள் தான். ஆனால் இன்று அவளின் இந்த செயல் அவனை ஏதோ செய்தது. அவளுக்கு கஷ்டம் சந்தோஷம் எது வந்தாலும் அவனிடம்தான் முதலில் செல்வாள். ஐசியூவிலிருந்து மருத்துவர் வெளியே வர அவரிடம் அனைவரும் ஓடி வந்து, டாக்டர் என் புள்ள எப்படி இருக்கான், அவனுக்கு ஒன்றும் இல்லையே என்றனர் பதட்டமாக. ஓகே, ஹீ இஸ் ஃபைன், இப்போ அவர் ஆபத்தான கட்டத்திலிருந்து தாண்டிட்டாரு. புல்லட் இன்னும் கொஞ்சம் மாற்றிப்பட்டிருந்தாலும் ரொம்ப கஷ்டமாயிருக்கும். பட் காட்ஸ் கிரேஸ் எல்லாம் சரியாயிடுச்சு. இப்போது மருந்து இன்ஜெக்ட் பண்ணியிருக்கிறதுனால மயக்கத்தில் இருக்காரு. இன்னும் ஒரு 2 மணி நேரம் கழித்து நார்மல் வார்டுக்கு மாற்றிடுவாங்க. அப்போ போய் அவரை பார்த்துக்கோங்க. அது வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒருத்தராக பாருங்க என்றார். ரொம்ப நன்றி டாக்டர் என்றனர் குடும்பத்தினர் அனைவரும். ரோஜாவும் லக்ஷ்மியும், ஏனுங்க நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரோங்க, புள்ள கண்ணு முழிக்கிறதுக்கு முன்னாடி வந்துடுவோம் என்று சொல்லிக்கொண்டு கிளம்பினர். ஆனால் நித்யாவோ அதே நிலையில்தான் அமர்ந்திருந்தாள். என்னதான் பிழைத்து விட்டான் என்றாலும் அவளுக்கு அவனை பார்க்கும் வரை மனம் துடித்து கொண்டுதான் இருந்தது. அவன் அவளின் உயிரல்லவா. நர்ஸ் வந்து நிலன் கண் விழித்து விட்டான் என்று சொன்னதும் அனைவரும் சென்று பார்த்துவிட்டு வந்தனர். கடைசியாக நித்யா செல்ல கை கால் வலுவிழுந்ததை போல் உணர்ந்தாள். அதுவரை அடக்கி வைத்த அழுகை அவனை பார்த்ததும் வெளிவந்தது. அவனும் அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். அவன் அருகே ஓடி சென்று அவன் கண்ணம் நெற்றி மூக்கு என முத்தமிட்டு அவன் கையெடுத்து அவன் நெஞ்சில் வைத்து அழ ஆரம்பித்து விட்டாள். அவன் அவள் செய்கை ஒரு இன்ப அதிர்ச்சியோடு ரசித்தான். தனக்கு ஒன்று என்றால் உண்மையாக துடிக்கும் துணை எத்தனை பேருக்கு கிடைக்கும்? இதோ அவனுக்கு கிடைத்து விட்டதே. பணக்கார வீட்டு பெண் சும்மா நம்மள டைம் பாஸ்க்கு தான் விரும்புறா என்று நினைத்து கொண்டிருந்தவனுக்கு இப்படி தன்மேல் உயிரையே வைத்திருப்பாள் என அவனும் நினைக்கவில்லை. அவள் தந்த முத்தமே அவள் காதலின் ஆழத்தை சொன்னது. ஹேய் நித்யா, அழாதடி, எனக்கு ஒண்ணு இல்லை என்றான் மெல்லிய குரலில். அவள் அழுததில் முகமெல்லாம் ரோஸ் நிறமாக மாறி அவளை இன்னும் அழகாக காட்ட அதை அவன் அந்த நிலையிலும் ரசித்தவன். நீ அழும்போது எப்படி இருக்கு தெரியுமா? பா, செம்ம அழகா இருக்க நித்தி, இப்ப மட்டும் நான் நல்லா இருந்தேன் வையேன் என்று அவன் முடிப்பதற்குள் தன் கரம் கொண்டு மூடினாள் அவன் வாயை. வேறென்ன, வெக்கத்தில்தான். என்ன ஐயாக்கு இந்த நிலைமையிலையும் ரொமான்ஸ் வருதா? அழுகையுடன் சிரித்து கொண்டு கேட்க அவனோ அவன் வாய் மேலிருந்த அவள் கரத்தில் உதட்டால் குறுகுறுத்து முத்தமிட்டான். உடனே அவள் கையை எடுத்துக்கொண்டு அவனை முறைக்க முயல அவளால் தான் முடியவில்லை. அவன் முகத்தை பார்க்கவே வெக்கமாக வந்தது அவளுக்கு. அதையும் அவன் ரசித்து, நித்யா ரொம்ப பயந்துட்டியாடி, நான் நல்லா இருக்கேன், உன்னை மாதிரி ஒருத்தி என்னை இவ்வளோ லவ் பண்ணும்போது எப்படி என் உயிர் போகும் என்றான் புன்னகைத்தபடி. அவள் அவனை பார்த்து, எதுவும் பேசாதீங்க, நீங்க ரெஸ்ட் எடுக்கணும் என்றாள் அழுகை குரலுடன். அவள் கையை எடுத்து அவன் மார்பில் வைத்து, நித்யா எனக்காக ஒன்று பண்ணுவியாடி என்றான் ஏக்கமான குரலில். என்ன என்றாள் குழப்பமாக. என்னை எப்பயும் இதே மாதிரி லவ் பண்ணணும், என் கூடவே இருந்து என்னை லவ் டார்ச்சர் பண்ணணும், உன்ன மாதிரி 2 பிள்ளைங்க, இதோ நீ அழுதாலும் கோபப்பட்டாலும் மூக்கு ரோஸ் கலர்ல மாறுதே அந்த மாதிரி பெத்து தரணும், எனக்காக சேவியாடி என்றான் குறும்பாக சந்தோஷமாக. வெக்கம் அழுகை என எல்லாம் சேர்ந்து தலையை ஆட்டி, உங்களுக்காக என் உயிரையே தருவேன், நீங்க கேட்டதை தரமாட்டேனா? ஆனா அதுக்கு முன்னாடி ஐயாக்கு உடம்பு குணமாகணும், அப்புறம் என தலையை குனிந்து என் கழுத்துல நீங்க உங்க கையால தாலி கட்டணும் என்றாள் வெக்கத்துடன். அழகு என அவனை கொஞ்சி, இப்பவே கட்டவாடி என்றான் ஒரு ஏக்க பெருமூச்சு விட்டபடி. கட்டலாம், நீங்க முதல்ல தூங்கி ரெஸ்ட் எடுங்க என்று பொய்யாக மிரட்டி தலை கோதி தூங்க வைத்தான். இங்கே மித்ரா ஆதியின் அறையில் உள்ள படுக்கையில் உடலை குறுக்கியபடி உடலில் போர்வையை போர்த்திக்கொண்டு தன் நிலையை எண்ணி அழுகையை தவிர வேறெதுவும் அவளுக்கு துணை இல்லை என அழுது கொண்டு படுத்திருந்தாள்.
ஏய் என்ற குரல் கர்ஜனையாக வர அடுத்த நொடி அடுத்து பிடித்து எழுந்தமர்ந்தாள். இந்தா பிடி, சாப்பிடு என்றான் உணவு தட்டை அவளிடம் நீட்டி. பசிக்கல பயத்துடன் சொன்னாள் அவளை கூர்மையாக பார்த்து. பசி இல்லைனா என்ன அர்த்தம்? அவள் கையை பிடித்து தட்டை வைத்து சாப்பிடு, சாப்பிட்டுட்டு தெம்பாகு. இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். நேத்து தான் நீ தாலி கட்டாம நடந்தா செத்துடுவேன்னு சொன்ன, இன்னைக்கு நடத்தலாம்ல என்றான். அவள் கழுத்தில் இருந்த தாலியை காட்டி அவன் சொன்ன விதத்தில் உடல் தூக்கி வாரி போட்டு, என்ன சொல்றீங்க? இல்ல முடியாது என்று அவள் அல்ல. என்ன பெரிய பத்தினி மாதிரி சீன் காட்டுற? நீ அவன் கையால தாலி வாங்கினாலும் இந்நேரம் நீ அவன் கூட என்று அவன் சொல்லும் போதே 2 கையாலும் காதை மூடிக்கொண்டு, ஐயோ ப்ளீஸ், இப்படி என்ன வார்த்தையால கொள்றதுக்கு பதில ஒரே அடியா சாகடிச்சிருங்க, இதுக்கு மேல என்னால முடியாது என்று அவள் கதற, இதற்கெல்லாம் அசராதவன் அவளின் கழுத்தை பிடித்து, என்ன சொன்ன? சாகடிக்கணுமா? அது நீயே நினைச்சாலும் முடியாது. அவ்வளோ சீக்கிரம் உன்னை சாக விட மாட்டேன் என்று தன் பிடியை தளர்த்தி, முதல்ல சாப்பிடு என்று உருமவும் அவளும் தொண்டையை நீவியபடி அவனை பார்த்து கொண்டே ஒரு பிடி உணவை எடுத்து வாயில் வைக்க இறங்குவேனா என்றது கஷ்டப்பட்டு விழுங்கினாள். அவள் முழுவதும் சாப்பிடுவதை பார்த்து கொண்டிருந்தவன் உண்டு முடித்ததும் தண்ணீர் கொடுக்க அதை வாங்கி தொண்டை அடைக்க குடித்தாள். அவன் தட்டை எடுத்துக்கொண்டு அரைக்கதவை நெருங்க, சார் என்றால் உள்ளே போன குரலில் அவன் திரும்பி கண்ணசைவில் என்னவென்று கேட்க, அது புடவை என்றால் அவமானத்தில் துடித்து அவளை பார்த்தவன், அது இன்னைக்கு தேவைப்படாது என்றதும் அவள் விக்கித்து போய் பார்க்க, நீ என்ன பண்ற? அதோ அங்க பாத்ரூம் இருக்கு, குளிச்சுட்டு அதோ அந்த பார்சல்ல இருக்கிற ட்ரெஸ்ஸை போட்டு ரெடி ஆயிரு. இருக்கணும், புரிஞ்சுதா என்றான் குரல் உயர்த்தி. அவள் தலை தானாக ஆடியது. அவளும் அந்த பார்சலை எடுத்துக்கொண்டு பாத்ரூமிற்குள் குளிக்க சென்று குளித்து முடித்ததும் பார்சலை திறந்து அதனுள் இருந்த ஆடையை எடுத்து பார்த்ததும் மயக்கமே வந்துவிட்டது. அது ஒரு ஸ்லீவ்லெஸ் ஆடை, முட்டிக்கு மேல் இருந்தது. முகம் சுளித்து பின் என்ன நினைத்தாலோ அந்த துணியை அந்த பார்சலில் உள்ளே வைத்து அங்கேயே தூக்கி போட்டுவிட்டு அதை போட்டுக்கொள்வதற்கு பதிலாக ஏற்கனவே அணிந்திருந்த பாவாடை ஜாக்கெட்டை அணிந்து கொள்ளலாம் என நினைத்து திரும்பவும் அதை அணிந்து கொண்டு வெளியே வந்து போர்வையை போர்த்து அமர்ந்து கொண்டாள். சிறிது நேரம் கழித்து வந்தவன் அவளை உறுத்து விழித்தான். நான் என்ன ட்ரெஸ் போட சொன்னேன், நீ என்ன போட்டுட்டு இருக்க என்று கத்தியதில் நடுங்கியவள் தன் கையால் உடலை மறைத்து கொண்டு மெல்ல நிமிர்ந்து அவனை கண்டு, நீங்க வேற என்ன செய்ய சொன்னாலும் செய்யறேன், ஆனா இந்த மாதிரி கேவலமான ட்ரெஸ் எல்லாம் என்னால போட முடியாது என்றாள் கோபமாக. அவள் பேசியது அப்படி ஒரு கோபம் அவனுள் அவனை இன்னும் மிருகமாக்கியது. மூர்க்கமாக அவளின் இதழை சிறை செய்திருந்தான். அவனின் திடீர் தாக்குதலை எதிர்கொள்ள முடியாமல் நிலை குனிந்து போனாள். அவளோ அவனை எதிர்க்க முற்பட, இதுக்கு பேரு என்னன்னு எனக்கு தெரியல, ஆனா நீ இல்லாம நான் இல்லைன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியும். நீயும் கூடிய சீக்கிரம் புரிஞ்சுப்ப. நான் இப்படித்தான் முரடன், கோபம் வரும், என்ன கொஞ்சம் பொறுத்துட்டு போடி என்றவன் குரலில் என்ன கண்டாலோ யோசிக்கும் திறனை நிறுத்தியது அவள் மூளை. அவன் இழுத்த இழுப்பிற்கு சென்றது அவள் தேகம். இடையில் உள்ள மச்சத்தை கண்டவன் மோகம் கொண்டு அவளை ஆளத் துவங்கினான். அவனின் வேகத்தில் வலி வேதனையில் அவளது பூவுடல் தாங்காது கதறி துடித்தவளின் சத்தம் எல்லாம் காற்றோடு கலந்தது போலும். இரவு முழுவதும் அவனின் வேட்டை தொடர்ந்தது முரட்டுத்தனமாக.